ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிலேஷன்ஸும் அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்றைக்கி எக்ஸாம்பிள் 1.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏ ஈக்குவல் டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஒரு கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு ஒரு கொஸ்டின். இங்கே ஒரு 4 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் ஏ டு பி ரிலேஷனாக இருக்குது, ஏலேருந்து பி போஸ்டில் எதெல்லாம் ரிலேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் நம்மளுக்கு ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அப்போது நம்ம ஒரு 2 செட்டு வரைஞ்சிக்கலாம். ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு. ஏ பி. ஏல என்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? 1 2 3 7. பியில் என்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? 3 0 -1 7. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இதை வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? R1 ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 1 7, 1 கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? இப்போ இதில் இந்த செட்டில் ஃபஸ்ட் இருக்க நம்பர் ஏல இருக்கணும், செகண்ட் இருக்க நம்பர் பியில் இருக்கணும், ஓகேவா? அப்போது 2 எங்கே இருக்கணும்? ஏல இருக்கணும், இருக்குது. பியில் என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். 1 இருக்கா? இல்லை, 1 இல்லை. அப்போது இது நாட் எ ரிலேஷன். ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ரிலேட் ஆகலை. அப்போ நாட் எ ரிலேஷன். இந்த நம்பர் வச்சு நம்ம நாட் எ ரிலேஷன்னு சொல்கிறோம். அடுத்தது பின்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க 7, 1. இங்கே ஏல 7 இருக்கா? இருக்குது. பியில் 1 இருக்கா? இல்லை. அப்போது இந்த செட்டுமே என்னது தான்? நாட் எ ரிலேஷன். அப்போது நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாம்? R1 இஸ் நாட் எ ரிலேஷன் எதனால்? அந்த கண்டிஷனை எப்படி எழுதணும்? சின்ஸ் பி டஸ் நாட் கண்டைன் ஒன் பியில் இல்லாதனால தான் நம்மளுக்கு இது ரிலேஷன் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை இப்படி எழுதிக்கோங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கு? R2 ஈக்குவல் டு செட் ஆஃப் -1, 1ன்னு கொடுத்துருக்கு. இந்த -1 ஏல இருக்கணும், இந்த 1 பியில் இருக்கணும். நம்மளுக்கு ஏல -1 இருக்குவா? இல்லை. பியில் -1 இருக்குவா? இல்லை. அப்போ இது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இட் இஸ் நாட் எ ரிலேஷன் அப்படின்னு. அப்போ R2 இஸ் நாட் எ ரிலேஷன் since -1 does not belongs to A. ஏல -1 இல்லைல்ல, அதுதான் இப்படி எழுதிருக்கோம். -1 does not belongs to A and 1 does not belongs to B. இதனால தான் நம்ம R2 நாட் எ ரிலேஷன்னு சொல்லியிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? R3 ஈக்குவல் டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் செக் பண்ண மாதிரியே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2, -1 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஏல இருக்குவான்னு செக் பண்ணுங்கள், இருக்குது. -1 பியில் இருக்குதா? இருக்குது. அப்போது இது ரிலேட் ஆகிடுச்சு. அப்போ இது ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 7, 7 ஏல இருக்கா? இருக்குது. பியில் 7 இருக்கா? இருக்கும். அப்போ இதுவுமே ரிலேட் ஆகிடுச்சு. அப்போ இதுவுமே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இனி 1, 3 1 ஏல இருக்கா? இருக்குது. 3 பியில் இருக்கா? இருக்குது. அப்போ இதுவுமே ரிலேட் ஆகிடுச்சு. அப்போ இந்த 3மே நம்மளுக்கு ரிலேட் ஆகுது, ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுது. அதனால R3 இஸ் எ தேர்ஃபோர் R3 இஸ் எ ரிலேஷன், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். இவ்வளோதான். நம்ம அதில் ரீசன் எல்லாம் எழுதாண்டா, ஏன்னா எல்லாமே ரிலேட் ஆகுனா தான் நம்ம ரிலேஷன் ஒரு வார்த்தையை அதில் கொண்டு வர முடியும். அதனால தான் டைரெக்டாக அப்படியே எழுதிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த R4க்கும் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 7, -1 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 ஏல இருக்கா? இருக்குது. -1 பியில் இருக்கா? இருக்குது. அப்போ இது ரிலேட் ஆகுது. அப்போ இது நம்மளுக்கு ரிலேட் ஆகிடுச்சு. இனி 0, 3 ஏல 0 இருக்குவா? இல்லை. அப்போது 0 இல்லாதனால இது ரிலேஷன் கிடையாது. அப்போ நம்மளுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிடுச்சு. R4
ரிலேஷன் கிடையாது. ஏன்னா அதில் இருக்க ஒரு செட் வந்து நம்மளுக்கு ரிலேட் ஆகலை. அதனால் வந்து R4 வந்து ரிலேஷன் கிடையாது. அதனால் நம்ம ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், 3,3. ஏல 3 இருக்கா, இருக்குது. பியில் 3 இருக்குது. ஸோ இதுவுமே ரிலேட் ஆகும். அப்போ இதுவும் ரிலேட் ஆகுது. இங்கே 0 இருக்கனால கண்டிப்பாக ரிலேட் ஆகாது. ஸோ therefore R4 is a relation since 0 does not contained in A. 0 வந்து ஏல இல்லாதனால தான் நம்மளுக்கு ரிலேஷன் வரல. ஸோ அந்த கண்டிஷனை எழுதிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோதான் இந்த சம்மு. ரொம்ப ஈஸியான சம். இது வந்து உங்களுக்கு 1 வேர்டில் கேட்கலாம், 2 மார்க்ஸில் கேட்கலாம், 5 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஈஸி தானே நினைப்போம். ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு குழம்போம், இது ரிலேஷனா இல்லை நாட்டே ரிலேஷனா அப்படின்னு நம்மளுக்கு குழம்போம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் A ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸெட்ரா 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 1லேருந்து 45 வர உள்ள நம்பர்ஸ் எல்லாமே என்னது, A. அண்ட் R be the relation. R வந்து என்னதுன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் எப்படி இருக்கணும்னா ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர், ஒரு நம்பரோட ஸ்கொயராக இருக்கணுமா. இப்போ நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு செட்டில் 1, அடுத்த நம்பர் வந்து இந்த 1ஓட ஸ்கொயர் தான் என்ன நம்பராக இருக்கணும், அடுத்த நம்பராக இருக்கணுமா. அப்போ 1, 2, 4. 2ஓட ஸ்கொயர் என்னது 4. அதே மாதிரி 3ஓட ஸ்கொயர், 4ஓட ஸ்கொயர். நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம எழுதும்போது இதான் எழுதுவோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர், இதுதான் மெயின் பாயிண்ட். ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ஆன் A. ரைட் R as a subset of A cross A. R வந்து A cross A யோட சப்செட்னு நம்ம வந்து எழுதிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் R. டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம், ஏக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, A ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸெட்ரா 45 இப்படி கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ. அப்படி தானே? அடுத்தல என்ன கொடுத்துருக்காங்க, த ரிலேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ், இந்த லைன் கொடுத்துருக்காங்களா, இந்த லைன் நம்ம எழுதணும். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் இனி ஃபுல்லாகவுமே சால்வ் பண்ண போகிறோம். டிஃபைன்ட் அஸ் is square of a number, is square of a number இப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? அப்போ அதுக்கு மீனிங் என்னது, ஒரு ரிலேஷன் ஈக்குவல் டு, ரிலேஷன் வந்து டிஃபைன்ட் அஸ் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ரிலேஷன் எப்படி நம்ம சொல்லியிருக்கோம், R ஈக்குவல் டு ஒரு செட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 எழுதிக்கோங்க. 1ஓட ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர், இந்த நம்பரோட ஸ்கொயர். அப்போ 1ஓட ஸ்கொயர் என்னது 1 தான். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. 2ஓட ஸ்கொயர் என்னது 4. அடுத்தது என்ன நம்பர் இருக்குது, 3. 3ஓட ஸ்கொயர் என்னது 9. அடுத்தல 4. 4ஓட ஸ்கொயர் என்னது 16. அடுத்தல 4க்கு அடுத்தல என்ன நம்பர் வரும், 5. 5ஓட ஸ்கொயர் என்னது 25. 5க்கு அடுத்தல 6. 6ஓட ஸ்கொயர் 6 6 ஆர் 36. அடுத்தல 7ஓட ஸ்கொயர் என்னது 49. இப்போ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே 49 வந்துடுச்சு. அண்ட் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 45 வர உள்ள நம்பர்ஸ் தான் வரணும்னு கொடுத்துருக்காங்க. 1 to 45 வர உள்ள என்ன நம்பர்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு 7 வராது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா 36 வந்து 45க்கு முன்னால் தானே இருக்குது. ஸோ அந்த நம்பர் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் எதுவுமே எழுதக்கூடாது. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னதோட வேல்யூ, ஆரோட வேல்யூ. இப்போ நம்ம ஈஸியாக எழுதலாம். டொமைன் ஆஃப் ஆர், டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன் இதில் ஃபஸ்ட்டு இந்த சம்மில் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் இருக்க வேல்யூ ஏனோ செகண்ட் இருக்க வேல்யூ பின்னு நான் சொன்னேன்ல. சேம் அதை வந்து இதில் அப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட் இருக்க வேல்யூ ஏ, செகண்ட் இருக்க வேல்யூ பி. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் இருக்கிறதா என்னது டொமைன், செகண்ட் இருக்கிறதா என்னது ரேஞ்சு. அப்போது ஃபஸ்ட் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு, செகண்ட் நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. 1 4 9 16 25
36. இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம்மு. ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாய்.